வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இன்றைக்கி வேல்யூஷன் பண்ண அந்த அஃபிஷியல் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். 12th பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் ஆன்சர் கீ. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் மார்ச் 2026. ஸோ கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பாட்னிக்கு இங்கிலீஷ் மீடியம் 70 மார்க் வந்து டெஸ்ட்டு. இதில் ஏ டைப் பி டைப்புக்கான கீ ஆன்சர் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு. சரிங்களா? ஏ டைப்புக்கான ஆன்சர் கீயும் இருக்குது, பி டைப்புக்கான ஆன்சர் கீயும் இருக்குது. இதை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு இமீடியட்டாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க. இதில் 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இனி 6 கொஷின் நம்பர் 24 வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி. இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்சைட் தான் கேட்டிருந்தாங்க. நியூட்ரியன் மீடியானா என்ன, எம்எஸ் மீடியம், அதே மாதிரி வந்து B5 மீடியம், ஒயிட் மீடியம், நீச் மீடியம், எனி 2 எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இது புக் இன்சைட் தான். அடுத்து நேம் த ரீடிஸ்கவர் மென்டலிசம், ஹீகோ டிவிரிஸ், காரல் காரன்ஸ், எரிக் ஷோன் சமார், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு, 3மே நீங்கள் எழுதணும். அதே மாதிரி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் டைகார்ட் சீடு, இது வந்து இன்சைட் கொஷின் தான். டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க, பார்ட்ஸ் லேபிள் பண்ணால் 2 மார்க் வந்து கொடுக்குறாங்க, எனி 2 லேபிள்ஸ். அதே மாதிரி அக்ரோ கெமிக்கல் புக் பேக் தான். அதே மாதிரி நேம் த ஹியூமர்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஹியூமன் ஹெல்த் ஆஃப் ஹியூமன் பீயிங், வாதம் பித்தம் கபம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி கொஸ்டின், லாசோனியா இன்னர்மிஸ் ஆர் ஹென்னா, த லீவ்ஸ் ஆர் லைகோபைன், ஆரஞ்ச் டை. இந்த 2 பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. விவிபேரி அப்படிங்கிறது த சீட் ஜெர்மினேட் ஃப்ரூட்ஸ் வைல் ஆன் த மதர் பிளான். அப்படின்னா வென் த சீட்ஸ் எம்ப்ரியோ பிகைன் ஃபார் டெவலப்டு பிஃபோர் டேட்டச்டு பேரண்ட்டு. இதில் நீங்கள் எது எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க் வேல்யூஷனில் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன், நான்சென்ஸ் மியூட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து 24 கம்பல்சரி. ஃபஸ்ட்டு டாபிக் T1 லெவல் 14,000 ஜூல்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு இருந்தாலே வேல்யூஷனில் வந்து டிக் பண்ணி உங்களுக்கு இது 2 மார்க் கொடுத்துட்றாங்க. இங்கேயும் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கொஷின் பாருங்கள். ஜீன் மேப்பிங்னா என்ன, டெஃபினிஷனுக்கு 1 மார்க். டயக்ராமேட்டிக் ரீப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பொசிஷன் ஜீன்ஸ் அண்டு ரிலேட்டட் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் ஜீன், இதுக்கு 1 மார்க்கு. யூசஸ் எதாவது 2 எழுதுனா போதும். அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், இதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மார்க்கு. இதில் ஏதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது 1 எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளே இல்லைனா இதுக்கு 1/2 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க வேல்யூஷனில். அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீட் ட்ரீட்மெண்ட், எனி 3 பாயிண்ட், ப்ரிவென்ட் த ஸ்ப்ளிட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ், ப்ரொடெக்ட் ஃப்ரம் சீட்லிங் பிளைட்ஸ், இம்ப்ரூவ் த ஜெர்மினேஷன். இதில் தான் 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா 3 மார்க் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பயோ ரெமிடியேஷன், யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பிளான்ஸ் கிளீன் அப் என்வரான்மெண்டல் பொல்யூஷன் 2 மார்க்கு. எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது 2 எழுதிக்கலாம். பைட்டோ ரெமிடியேஷன், மைக்ரோ ரெமிடியேஷன், பயோ வெண்டிங்கு. அதே மாதிரி பிளான் கல்டிவேட்டட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி 3 எழுதிக்கலாம். கேசரினா, யூக்லிப்டஸ், மலைவேம்பு, தேக்கு, கடம்பு, எனி 4. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீடு, இதில் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் எழுதுனா போதும். அதே மாதிரி த பிளான்ஸ் சப் அல்பைன் ஃபாரஸ்ட், இதில் ஏதாவது 3 ஸ்பீசிஸ் எழுதிக்கலாம். லைக்கன், மாசஸ், ஆர்கிட்ஸு, அதே மாதிரி பைனஸ். பாலன் கிட் பொறுத்த வரைக்கும் இந்த டெஃபினிஷன் ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஃபுல் டெஃபினிஷன் இருந்தால் தான் உங்களுக்கு 3 மார்க் வந்து கொடுக்குறாங்க. இந்த கீ ஆன்சரை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரியில் இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா எபிபைட்டிக் பிளான்ட் வாண்டாவோட டயக்ராமுக்கு வந்து பார்த்தோன்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்ட்ஸ் ஏதாவது 2 மார்க் பண்ணால் போதும், 2 மார்க் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதிலே நிறையா சென்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க பியூர் சயின்ஸ் பாட்னிலுமே. 5 மார்க் பாருங்கள். இரிடன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன், இதுக்கு வந்து 1 மார்க்கு. 4 o'clock பிளான்ட் ஆர் மிராபிலிஸ் ஸ்டெலாபா, இது 2மே சேர்ந்து வந்து 1 மார்க்கு. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா 4 மார்க்கு. அப்படிலாம் அந்த ஃப்ளோ சார்ட் போட்டால் மட்டுமே உங்களுக்கு 4 மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. ஃப்ளோ சார்ட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இந்த F1 பேல் க்ரீன் லீவ்டு மேல் பிளான்ட்டையும் டார்க் க்ரீன் லீவ்டு மேல் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணும்போது F1 டார்க் க்ரீன் லீவ் கிடைக்கும். மறுபடியும் டார்க் க்ரீன் லீவ்டு மேல் பிளான்ட்டையும் பேல் க்ரீன் லீவ்டு மேல் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணுறோம், F1 பேல் க்ரீன் பிளான்ட் கிடைக்கும். 2மே வந்து பார்த்தோன்னா ஃபீமேல் தான். இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்ளோ சார்ட் போட்டாலே ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க. அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் 5 பாயிண்ட் இருந்தால் போதும். அஃபாரஸ்டேஷன் கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேல்யூஷன் பண்ணுறாங்க. இதில் ஜடாய் மலை பாங் வந்து எழுதணும். லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட் மிலுஜி, பிரம்மபுத்திரா, டென்ஸ் ஃபாரஸ்ட். அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2 எழுதுனா போதும். ரைனோ, டியர்ஸ், எலிஃபண்ட், டைகர், பேர்ட்ஸ். அதே மாதிரி அவார்டு பொறுத்த வரைக்கும் எனி 2 எழுதுனா போதும். ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, பத்மஸ்ரீ, இந்தியன் கவர்மெண்ட், ஹானரபிள் டாக்டரேட், அசாம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இது எங்கே இருக்குது, காசிரங்கா யூனிவர்சிட்டி. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஏதாவது 1 மார்க் குறைஞ்சாலும், ஏதாவது 1 பாயிண்ட் குறைஞ்சாலும் 1/2 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், டோடிபொட்டன்சி, டிடிஃபரன்ஷியேஷன்,
ரீடிஃபரன்ஷியேஷன், டிஃபரன்ஷியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டைட்டில் வந்து கொடுக்கணும். இந்த டைட்டிலுக்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கொடுக்குறாங்க. டைட்டில் வித் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த கீ ஆன்சரை பாருங்கள். ஸோ இந்த ஆன்சர் கீயை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இந்த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் டோட்டிபொட்டன்சி, டிஃபரன்ஷியேஷன், ரீடிஃபரன்ஷியேஷன் எழுதினாலே போதும் 1 மார்க். அதுக்கப்புறம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் டயக்ராமுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. பார்ட்ஸ் எனி 4க்கு 1 மார்க்கு. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா 2 மார்க்கு. எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட் எழுதணும், 1/2 மார்க் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கிங் ஆஃப் ஸ்பைசஸ் பெப்பர் நைக்ராம், பிளாக் பெப்பர் 1 மார்க்கு. ஆரிஜின் பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் இருந்தால் தான் மார்க்கு. யூசஸ் பொறுத்த வரைக்கும் எழுதணும். 3 யூசஸ் வந்து பார்த்தோன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அப்போ யூசஸ் பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட்டு. எங்கே ஆரிஜின் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் இந்தியா, பெப்பர் நைக்ரம், பிளாக் பெப்பர் இருந்தால் அதுக்கு 1 மார்க்கு. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதணும். 5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 2, 3, 4, 5 பாயிண்ட் வந்து ஃபுல்லாக எழுதணும். அதே மாதிரி நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் 4 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ப்ரிடேஷன், பேராசிட்டிசம், காம்படிஷன், அதாவது அமன்சாலிசம். மேலே வந்து when one of the interacting species benefited இது எழுதுனீங்கன்னா 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேன்மேட் சீரியல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிரடிக்கல்னு எழுதுனா 1 மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. ஃப்ளோ சார்ட் போட்டிங்கன்னா 4 மார்க் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பிரமிட் பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னு எழுதுனா 1 மார்க்கு. டயக்ராமுக்கு 1 மார்க்கு. எக்ஸ்ப்ளனேஷன் 3 பாயிண்ட், 4 பாயிண்ட் எழுதணும், அதுக்கு 3 மார்க்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2020 பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் பண்ணாங்க. அடுத்தடுத்து தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அப்போ தான் நான் அதர் சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய கீ ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தடுத்து கீ ஆன்சர் 1 by 1 அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சென்டம் மார்க் வாங்கலாம். இதில் எல்லாமே சென்டம் வந்து எதனால் மிஸ் ஆகிருக்குன்னா கம்பல்சரி கொஸ்டின், எதிர்பார்த்த கொஸ்டின் எதுவுமே வரல. பியூர் சயின்ஸ் பாட்னி பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் ஒரு சம் கேட்டாங்க. அதே மாதிரி 3 மார்க்கில் இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் அப்படின்னா வாண்டாவோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. எப்போவுமே ஃபஸ்ட் லெசனில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு. ஆனால் அதுலேயுமே சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது வந்து தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் அப்டேட் பண்ணிடுறேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்து கீ ஆன்சர் உங்களுக்கு 1 by 1 அப்டேட் ஆகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணுவீங்க. அப்போ தான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணக்கூடிய கீ ஆன்சர்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல்.